அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லனஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி முனீப். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போது பரவலாக இஅ்திகாஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று ஹதீஸுகளிலே நாம் நிறைய செய்திகளை பார்க்கிறோம். இப்போது சமீப காலமாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் மக்ரிபில் இருந்துதான் இஅ்திகாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும், மக்ரிபோடு இஅ்திகாஃபை முடித்துவிட வேண்டும் என்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அதை சிலர் நடைமுறைப்படுத்தியும் வருகிறார்கள். அப்போ இந்த வாதம் சரிதானா? ஹதீஸுகளில் எப்பொழுது இஅ்திகாஃபை ஆரம்பிக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்ற செய்தி இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கிற பொழுது இதற்கு நேர் மாற்றமாக ஃபஜ்ருடைய வேளையில் இருந்து இஅ்திகாஃப் ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் ஹதீஸ்களில் பார்க்க முடியும். புகாரியில் 2033வது ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅ்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான ஃபகுன்து அல்ரிபு லஹு ஹிபாஅன் ஃபயுஸல்லி சுப்ஹ சும்ம யதுஹுலுஹு. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்காக வேண்டி நான் ஒரு கூடாரத்தை அமைப்பேன். அந்த கூடாரத்திற்குள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு உள்ளே நுழைவார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தாங்க. அவர்கள் இருப்பதற்காக வேண்டி இஅ்திகாஃபை மேற்கொள்வதற்காக வேண்டி ஒரு கூடாரத்தை பள்ளி வாசலில் நான் அமைத்து கொடுப்பேன். ஃபஜ்ரை தொழுது விட்டு என்ன செய்வாங்க ரசூல்லா, அதற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். ஆனால் இப்போ என்ன நிலைமை? மக்ரிபில் தான் நுழைஞ்சாங்க, மக்ரிபு தான் வெளியேறினார்கள் என்ற ஒரு வாதம் வைக்கிறார்களே, இவர்கள் தங்களுடைய வாதத்துக்கு ஆதரவாக என்ன வைக்க வேண்டும்? ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் இருந்து ஒரு தெளிவான செய்தி எடுத்து வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரில் இருந்து என்ன செஞ்சாங்க? ஃபஜ்ரை மக்ரிபை தொழுது விட்டு இஅ்திகாஃபுக்குள்ளே நுழைஞ்சாங்க, அங்கிருந்து ஆரம்பித்தார்கள். ஃபஜ்ரை தொழுது மக்ரிபை தொழுது முடித்ததற்கு பிறகு இஅ்திகாஃபிலிருந்து வெளியே வந்தாங்க. இப்படி ஒரு தெளிவான செய்தி எடுத்து வைத்தால் சரி. ஆனால் அப்படி செய்தி அவர்கள் எடுத்து வைக்கலை. அந்த மாதிரி எந்த செய்தியும் இருப்பதாக நாம் அறிந்த வரையில் இல்லை. மாறாக இந்த செய்தியையே திரித்து சொல்லக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். இந்த செய்தியையே ஒரு திரித்து சொல்லக்கூடியது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரில் கூடாரத்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்கிற செய்தி உண்மைதான், ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அது இஅ்திகாஃபுக்காக வேண்டி அல்ல. இஅ்திகாஃபை மக்ரிபில் ஆரம்பித்தார்கள், இரவு முழுக்க வணங்கினார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க? ஓய்வெடுப்பதற்காக வேண்டி அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைந்தார்கள் என்று இவர்கள் அந்த செய்தியை திரித்து சொல்கிறார்கள். அப்போ இது இவர்களாக சொல்கிற விளக்கம். இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக வேற ஒரு செய்தியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த செய்தியை அவர்கள் வளைக்கிறார்கள். என்ன செய்தி? ஒரு நாளுடைய ஆரம்பம் விஷயத்தில் இன்றைக்கு கருத்து வேறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது. மக்ரிபிலிருந்து நாள் ஆரம்பிக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் தான் என்ன செய்கிறாங்க?
தங்களுடைய வாதத்திற்கு எதிராக, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி பத்தில் இருந்தாங்க, ஃபஜ்ரில் ஆரம்பித்து ஃபஜ்ரில் முடித்தாங்கன்னா நாளுடைய ஆரம்பம் ஃபஜ்ரில் என்று தெளிவாயிரும். அப்போ இது மக்கள் மத்தியில் சேர்ந்து விடக்கூடாது, அது எப்படியாவது மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கும் தங்களுடைய தவறான வாதத்தை நிலைநாட்டுவதற்கும் இந்த ஹதீஸை தவறாக என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகரிபில் போய் இபாதத்தெல்லாம் முடித்ததற்கு பிறகு ஃபஜ்ரில் நுழைந்திருந்தார்கள் என்றால் இவர்கள் விளக்க வேண்டிய தேவையில்லை. ஹதீஸுகளில் அந்த செய்தி தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நமக்கு அது அழகான ஒரு முன்மாதிரி. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஒரு அழகிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து விட்டு சென்றாங்க. ஒரு இபாதத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக என்ன செஞ்சாங்க, சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படி இருக்கிற பொழுது அதை பார்த்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செய்தியையும் அழகான முறையிலே பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இவர்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஹதீஸ் எப்படி வந்திருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபுக்காக வேண்டி மக்ரிபை தொழுந்து விட்டு ஆரம்பித்தாங்க, இரவு முழுக்க நின்று வணக்கத்தில் ஈடுபட்டார்கள், அல்ல இரவு முழுக்க அவர் தஸ்பீஹ் செய்தார்கள், இரவு முழுக்க வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு விட்டு ஃபஜ்ரை தொழுது விட்டு ஓய்வெடுப்பதற்காக வேண்டி கூடாத்து நுழைஞ்சாங்க, இப்படி தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஹதீஸில் இல்லை. ரமலானில் ஏத்திகாஃப் இருந்தாங்க, அவர்களுக்காக வேண்டிய கூடார அமைச்ச ஃபஜ்ரை தொழுதுட்டு அதற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். முதல்ல ஒரு வார்த்தை, அது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த வார்த்தையுடைய முன்பின் பகுதி அப்படி தான் விளங்க வேண்டும். முன்னாடி எதை பற்றி பேசப்படுகிறதோ பின்னாடி அதற்குண்டான செய்தியாகத்தான் இது இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமலான்லையும் ஈத்திகாஃப் இருக்க நாடுவார்கள். அதற்காக வேண்டி நான் ஒரு கூடாரத்தை அமைச்சேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஃபஜ்ரை தொழுதுட்டு அதற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். அப்போ அதற்குள்ளே ஏன் போனவங்க, ஏத்திகாஃப் மேற்கொண்டு தான் உள்ளே போனாங்க, சும்மா அங்கே ஓய்வு எடுப்பதற்கோ அங்கே போய் அரட்டை கட்சி அடிப்பதற்கோ அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டிய கூடாரம் அமைக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்திற்கு உள்ளே நுழைந்தார்கள். இதுதான் அந்த செய்தியில் உள்ள விஷயம். அடுத்ததாக இவர்கள் சொல்ல இன்னொரு வாதம் என்ன இருக்குது அப்படி பார்த்தா, மக்ரிபில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வே இல்லாமல் இரவு முழுக்க வணக்கத்தில் ஈடுபட்டதை போல ஃபஜ்ர் தொழுதுட்டு ஓய்வுக்காண்டி போன மாதிரி இருக்குது. குர்ஆனில் சூரா முஸம்மில் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா இரவு வணக்கத்தை பற்றி அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லும் பொழுது, நபி என்ன செய்யுங்க, நீங்கள் இரவிலே பாதி அல்லது அதைவிட சற்று குறைவாக நீங்கள் நின்று வணங்குங்க. ஏன்னா இரவிலே ஓய்வெடுப்பதும் மனிதனுக்கு அவசியமான ஒன்று. இரவு முழுக்க நின்று வணங்கும்படி என்ன செய்யலை, மார்க்கத்தில் சொல்லப்படலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் கூட என்னவா இருந்துச்சு, இரவில் போவாங்க, உறங்குவார்கள், அப்புறம் எந்திரிச்சு தொழுவாங்க, திரும்ப ஓய்வு எடுப்பாங்க, மீண்டும் தொழுவார்கள். இப்படி ஹதீஸ்களை பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் தஆலா இரவையே என்ன செஞ்சிருக்கான், ஓய்வுக்காண்டி பயன்படுத்தி இருக்கிறான், ஓய்வுக்கு தான் அமைச்சிருக்கிறான். ரமலானுடைய காலங்களில் கூடுதலான என்ன செய்ய வேண்டும், அந்த பாவ மன்னிப்பு இபாத் ஈடுபடுவதற்காக வேண்டி கூடுதலான நேரம் ஒதுக்கலாம். ஆனால் அதுக்கு இரவு முழுக்க அப்படியே முடிச்சுட்டே இருக்கணுமா என்ற கேள்வி வந்தால் இந்த ஆயத்து என்ன இருக்குது, அப்படி செய்யாதீங்கங்குது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறங்க, குறைச்சிக்கிறங்க, இப்படி சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்குறோம். அப்போ இதற்கு மாற்றமாக ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றமாக நடக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய இரவு முழுக்க ரெண்டு வணங்கினாங்க என்று சொல்வதெல்லாம் இவர்கள் ஆதாரம் இல்லாமல் மேம்போக்காக தங்களுடைய வாதத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி முயற்சி எடுக்கிறார்களே தவிர இது என்ன இல்லை, சரியான ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அதே புகாரியில் 2027வது ஹதீஸ் இதே ஏத்திகாஃப் சம்பந்தமாக இன்னொரு செய்தி இடம்பெறுகிறது. என்ன செய்தி அது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பத்திலே ஒரு ரமலானில் நடுப்பத்திலே ஏத்திகாஃப் இருந்தாங்க. அந்த நடுப்பத்தில் இருந்து விட்டு 21ஆம் நாளுடைய காலையில் வெளியே வர்றாங்க. 21ஆம் நாளுடைய காலையில் வெளியே வர்றார்கள். வந்து சொன்னாங்க, என்னோடு யார் ஏத்திகாஃப் இருந்தார்களோ அவர்களெல்லாம் அந்த இறுதி பத்திலையும் கடைசி பத்திலையும் ஏத்திகாஃப் இருக்கட்டும்ண்டாங்க. அப்போ எப்போ வெளியேறாங்க, தெளிவாக இருக்கிறது, 21ஆம் நாள் காலையிலே வெளியே வந்தார்கள். அப்போ மகரிபிலிருந்து மகரிப் வரைக்குமா இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், அவங்க மகரிப் வெளியேறி இருக்க வேண்டும். ஆனால் மகரிபில் வெளியேறலை, 21ஆம் நாளுடைய காலையிலே வந்தார்கள் என்றுதான் தெளிவாக செய்தி அதே புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஏத்திகாஃபை பொறுத்தவரையில் நேரடியான ஆதாரம் ஃபஜ்ரிலே துவங்கி ஃபஜ்ரிலே முடிப்பதற்குத்தான் இருக்கிறதே ஒழிய
மகரிபில் ஆரம்பித்தார்கள் என்றோ மகரிபிலே முடித்தார்கள் என்றோ எந்த விதமான நேரடி ஆதாரமும் கிடையாது. அப்போ தங்களுடைய தவறான வாதத்தை நிலைநாட்டுவதற்கு, மக்களை திசை திருப்புவதற்கு இவர்களாக ஒரு செய்தியை ஜோடிக்கிறார்களே தவிர அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லாத ஒன்றை யார் என் மீது இட்டு கட்டுகிறார்களோ அவர்கள் தங்குமிடம் நரகம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயலுக்கு மாற்றமாக தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இந்த ஹதீஸ் மாற்றமாக இருக்கு என்பதற்காக வேண்டி இல்லாத செய்தி அதனை இட்டுக்கட்டுவார்களே ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தெளிவான செய்தி, ஃபஜ்ரிலே ஆரம்பித்து ஃபஜ்ரிலே ஏத்திகாஃபை முடிப்பதுதான் சரியான செய்தி. அல்லாஹு தாலா நேரான செய்தியை முறையாக பெற்று சத்தியத்தை ஏற்றி நடக்கிற மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.